கணியன் குழும மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாபம் மற்றும் நட்டம். இந்த கணக்குகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, அதிக அளவுல கேட்கக்கூடிய சம்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க சம்ஸ்குள்ள போலாம். லாபம் மற்றும் நட்டம், இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபார்முலாஸ் இல்லாமலும் நம்ம போடலாம். ஆனா கொஞ்சம் ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபார்முலால ஈஸியா அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். லாபம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம். சரிங்களா? இப்போ நான் ஒரு பேனா வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வாங்குறேன், அதை 20 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்ப 10 ரூபாய் எனக்கு லாபமா கிடைக்குமா? அப்ப இங்க எந்த விலை அதிகமா இருக்கு? விற்ற விலை தான் அதிகம். அப்ப விற்ற விலை அதிகமா இருந்தா அதுதான் லாபம். சரிங்களா? அப்ப விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. அப்ப லாபம்னா நம்ம விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை தான் லாபம். சரிங்களா? அதே மாதிரி நட்டம். இப்ப அதே பேனா நான் 10 ரூபாய்க்கு வாங்குறேன். சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? 5 ரூபாய் நட்டம் ஆகும். அப்ப வாங்கிய விலை அதிகமா இருக்கா, விற்ற விலை அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டா வாங்கிய விலை இங்க அதிகமா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டா, நட்டம் அப்படின்னா வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. இத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். லாபம்னா என்ன, நஷ்டம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது லாப சதவீதம் அப்படின்னு கேட்பாங்க. லாப சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. லாபம்னா என்ன? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலையா? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. சரிங்களா? அதான் லாபம். சரியா? அப்ப விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை டிவைடட் பை வாங்கிய விலை. லாப சதவீதமா இருந்தாலும் சரி, நட்ட சதவீதமா இருந்தாலும் சரி, எப்பயுமே கீழே என்ன வரும் அப்படின்னு கேட்டா வாங்கிய விலை தான் வரும். சரிங்களா? இன்ட்டு 100. இது லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா. அதே மாதிரி நட்ட சதவீதம் அப்படின்னா பாருங்க, இப்ப இங்க லாபம் கிடைச்சிச்சு. அப்ப லாபத்துக்கான ஃபார்முலா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை மேல வந்துச்சு. கரெக்டா? இப்ப இங்க நட்ட சதவீதம் கேக்குறாங்க. அப்ப நட்ட சதவீதம்னா என்ன போடணும்? வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை. டிவைடட் பை அதே வாங்கிய விலை தான் கீழே வரும், இன்ட்டு 100 அப்படின்றதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நஷ்ட சதவீதம். சரிங்களா? இந்த 4 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஃபார்முலா இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இப்ப லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க, வாங்கிய விலை கேட்கிறாங்க அல்லது விற்ற விலை கேட்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இப்ப வாங்கிய விலை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாங்கிய விலை கேட்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 100 டிவைடட் பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. சரிங்களா? 100 டிவைடட் பை 100 பிளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை அப்படின்றதான் என்ன அப்படின்னா, லாப சதவீதம் கொடுத்துட்டு வாங்கிய விலை கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சப்போஸ் லாப சதவீதம் கொடுத்துட்டாங்க, விற்ற விலை கேட்கிறாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு ஃபார்முலா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்ப பாருங்க, விற்ற விலை கேட்கிறாங்களா? விற்ற விலை அப்படியே இருக்கு. அதுக்கு ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு? வாங்கிய விலை இருக்கு. அந்த வாங்கிய விலை அப்படியே நீங்க எழுதிக்கோங்க, வாங்கிய விலை. சரிங்களா? இன்டு இப்ப இது இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தலைகீழ மாறும்.
அவ்வளவுதான். சரிங்களா? அதாவது விற்ற விலை கேட்கறாங்க, விற்ற விலை அப்படியே வச்சுக்கிட்டோம், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வாங்கிய விலை இருக்கு, அதுக்கடுத்து இந்த 100/100 பிளஸ் லாப சதவீதம் அப்படின்றது இந்த சைடு வந்துச்சுன்னா 100 பிளஸ் லாப சதவீதம் டிவைடட் பை 100 அப்படி தலைகீழா மாறும். சரிங்களா? அப்ப ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இன்னொரு ஃபார்முலா நம்ம போட்டுறலாம். சரிங்களா? நம்மளா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். சரிங்களா? லாப சதவீதம் கொடுத்துட்டு வாங்கிய விலை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா, லாப சதவீதம் கொடுத்துட்டு விற்ற விலை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்தது இப்ப நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க, வாங்கிய விலை கேட்கறாங்க, விற்ற விலை கேட்கறாங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா இப்ப பாருங்க, விற்ற விலை ஈக்குவல் டு சரிங்களா? அதாவது விற்ற விலை ஈக்குவல் டு 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைடட் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. இங்க ஏன் மைனஸ் வந்திருக்குன்னா இங்க நஷ்டம், அப்ப அதனால மைனஸ் வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாப சதவீதம் கொடுத்திருக்கும் போது பிளஸ் போட்டிருப்போம். ஏன் பிளஸ் போட்டிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது லாபம் அப்படின் போது பிளஸ், நஷ்டம் அப்படின்ற போது மைனஸ், இவ்வளவுதான் இதுக்கு டிஃபரெண்ட். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி இப்ப வாங்கிய விலை கேட்கறாங்க, நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டு வாங்கிய விலை கேட்கறாங்க, அப்ப வாங்கிய விலை அப்படியே தான் இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, விற்ற விலை இருக்கு, அதுவும் அப்படியே இருக்கு. சரிங்களா? அப்ப வாங்கிய விலை ஈக்குவல் டு விற்ற விலை, இந்த 100 மைனஸ் நட்ட சதவீதம் டிவைடட் பை 100ன்றது இந்த சமத்துக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவிஷன்ல வந்துடும், அப்படியே அதாவது தலைகீழா மாறிடும். சரியா? அப்ப இன்ட்டு 100 மேல வந்துடும் டிவைடட் பை 100 மைனஸ் நட்ட சதவீதம், இதுதான் இதுக்கு ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம், நஷ்டம் அதுக்கான ஃபார்முலாவும் பார்த்துட்டோம், லாப சதவீதம் நஷ்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. அதே மாதிரி லாப சதவீதம் கொடுத்துட்டு வாங்கிய விலை அல்லது விற்ற விலை கொடுத்தா கேட்டாங்கன்னா என்ன அப்படின்றதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம், நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டு விற்ற விலை அல்லது வாங்கிய விலை எது கேட்டாங்கனாலும் நமக்கு ஃபார்முலா தெரியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்ஸ்குள்ள போகலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, வசந்த் என்பவர் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 7560க்கு வாங்கி 8400க்கு விற்பனை செய்தால் அவர் அடையக்கூடிய லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம என்ன படிச்சோம், லாப சதவீதத்துக்கு நம்ம என்ன படிச்சோம், ஃபார்முலா படிச்சோம். சரிங்களா? இப்ப லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன, லாபம் எது அதிகமா இருக்கும், விற்ற விலை அதிகமா இருக்கும், அப்ப விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை டிவைடட் பை எப்பயுமே என்ன வரும், கீழே வாங்கிய விலை தான் வரும். சரிங்களா? ஏன் கீழே வாங்கிய விலை வருது அப்படின்னு கேட்டா அதுதான் வந்து அசல். சரிங்களா? அதாவது இப்ப அடக்க விலைனாலும் வாங்கிய விலைனாலும் ஒண்ணுதான். இப்ப நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குறேன் அப்படின்னா அந்த 10 ரூபா அப்படின்றதான் அடக்க விலை, அந்த 10 ரூபா தான் 100%, அதுக்காகத்தான் வாங்கிய விலை கீழே வருது. சரிங்களா? இன்ட்டு 100. சரியா? இப்ப இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம், லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப ஈக்குவல் டு விற்ற விலை என்ன கொடுத்திருக்காங்க, 8400, அடுத்து வாங்கிய விலை என்ன கொடுத்திருக்காங்க, 7560, வாங்கிய விலை என்னது, அதே 7560 தான், இன்ட்டு 100. சரிங்களா? 8400ல 7560 போச்சுன்னா எவ்வளவு வரும், இதுல ஒரு 440 அதுல ஒரு 400, அப்ப 840 வருமா, டிவைடட் பை 7560. சரிங்களா? 840 வரும் இன்ட்டு 100. இப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்க, 2 பாட்டிலே அடிப்போம், 4 2 8 2 2 4,
இங்க 3 2 6 மீதி 1, 7 2 14 மீதி 1, 8 2 16. சரிங்களா? அடுத்து திரும்ப 21 வந்துருமா? ரெண்டாவது பாட்டில் அடிச்சோம்னா 1 2 2 மீதி 1, 8 2 16 மீதி 1, 9 2 18. சரிங்களா? அடுத்து பாருங்க மூணாவது பாட்டில் அடிப்போம். 6 3 18, அடுத்தது 3 9, இங்க 7 3 21, ஏழாவது பாட்டு அடிச்சா 9 7 63. அப்ப இங்க என்ன வருது? 100/9 அப்படின்னு வருதா? சரிங்களா? இப்ப 100/9ன்னு வந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க? பின்னங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? 100/9. இப்ப இதுக்கு இதான் அர்த்தம். 100/9னா 100 வகுத்தல் 9ன்னு தான் அர்த்தம். அப்ப ஓர் 9 9 மீதி 1, இங்க 0. ஓர் 9 9 மீதி 1. சரிங்களா? அப்ப இதை எப்படி எழுதுவோம்? 11. இந்த ஈவை இங்க எடுத்து எழுதிக்குவோம். இந்த 9 இங்க கீழே இருக்கிறது எப்பயுமே அந்த 9 கீழே தான் வரும். மீதி இருக்கிற 1 மேல. அப்ப 11 1/9%. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா போதும், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அடுத்த சம் பாருங்க. வளவன் என்பவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 1400க்கு வாங்கி 15% நட்டத்திற்கு விற்றார் எனில் விற்ற விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வளவன் என்ன பண்றாரு? ஒரு மிதிவண்டியை 1400 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கிய விலை எவ்வளவு? 1400. 15% நட்டத்துக்கு விற்கிறார். சரிங்களா? இப்ப நஷ்டம் வந்து எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இப்ப. சரிங்களா? நஷ்டம் 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப இப்ப நஷ்டம் கண்டுபிடிச்சும் நம்ம கழிச்சிடலாம். கழிச்சாலும் நமக்கு விற்ற விலை கிடைச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தம் 100%ன்றது வாங்கிய விலையா, 15% அவருக்கு நஷ்டம். அப்ப கழிச்சிட்டோம்னா மீதி 80% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாலும் அது விற்ற விலை தான். இப்ப ஃபர்ஸ்ட் நஷ்டமே கண்டுபிடிப்போம். சரிங்களா? 1400ல 15% எவ்வளோன்னு பார்க்கணும். 1400ல 15% எவ்வளோன்னு பார்க்குறோம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப 14 × 15, 5 20 மீதி 2, 4 5 5 2 7, 4 1 0, 11க்கு 1 மீதி 1 2. சரிங்களா? அப்ப நஷ்டம் எவ்வளவு இருக்கு? 210 ரூபா நஷ்டம். அப்ப 1400 ரூபா இவர் வாங்கிய விலை, 210 ரூபா நஷ்டம். அப்ப அந்த 210 கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? விற்ற விலை கிடைச்சிருமா? 1400 ரூபாய்க்கு இவர் வாங்கியிருக்காரு, 15% நஷ்டத்துக்கு விட்டுருக்காரு. நஷ்டம் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 210 ரூபா. அப்ப அவர் 1400 ரூபாய்க்கு வாங்கினதுல இருந்து 210 ரூபாய் கழிச்சிட்டோம்னா அவர் எவ்வளவு வித்தாருன்றது நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அப்ப விற்ற விலை எவ்வளவு? 1400ல 210 போச்சுன்னா எவ்வளவு? 1190 வந்துருமா? ஆப்ஷன் சி. இவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டெப் வேணாம், எனக்கு இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம். 1400 ரூபா. சரிங்களா? இவர் வாங்கிய விலை. இப்ப 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. 1400ன்றது 100%. ஏன்னா வாங்கிய விலை தான் 100%. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்ப 100ல 15 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 85%க்கு அவர் வித்திருப்பாரா? மொத்தமா 100% அவர் வாங்கினது, 15% நட்டத்துக்கு வித்திருக்காரு. அப்ப 100ல 15 போச்சுன்னா மீதி 85%க்கு அவர் வித்திருப்பாரு. அப்ப 1400ல 85% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா விற்ற விலை கிடைச்சிரும். இவ்வளவுதான், ஒரே ஸ்டெப் தான் இதுக்கு இந்த மெத்தடு. அதாவது என்னன்னா 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அப்ப 100% அவர் வாங்கினது, 15% நஷ்டம். அப்ப கழிச்சிட்டோம்னா மீதி 85% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்றோம். 14 × 85, 5 20க்கு 0 மீதி 2, 4 5 5 2 7, 4 8 32க்கு 2 மீதி 3, 4 8 8 8 3 11. சரிங்களா? அப்ப 0 9 வந்துருச்சா? அதே ஆன்சர் வந்துருச்சா? ஆப்ஷன் சி. ரெண்டுல எது நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். அடுத்த சம் பாருங்க. முத்து என்பவர்
ஒரு மகிழுந்தை 1,35,000 வாங்கி பின்பு ரூபாய் 25,000 செலவு செய்து புதுப்பிக்கிறார். பின்பு அந்த மகிழுந்தை 10% நட்டத்தில் விற்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப முத்து வந்து எவ்வளவுக்கு வாங்குறாரு? வாங்கிய விலை வந்து 1,35,000. சரிங்களா? இப்ப அதுக்கு எவ்வளவு செலவு செய்யறாரு? செலவு செய்த தொகை எவ்வளவு? 25,000. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா தான் அடக்க விலை. சரிங்களா? அப்ப எவ்வளவு ஆச்சு? 1,60,000 ரூபாய். சரிங்களா? 1,35,000 வாங்கியிருக்காரு, 25,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. அப்ப மொத்தம் 1,60,000 ரூபாய் அந்த பொருளுடைய மதிப்பு. சரிங்களா? அந்த மகிழுந்தோட மதிப்பு எவ்வளவு? 1,60,000. இப்ப பின்பு அந்த மகிழுந்தை 10% நட்டத்தில் விற்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப எவ்வளவு நஷ்டத்துக்கு விற்கிறாரு? 10% நஷ்டம். இப்ப இதுக்கெல்லாம் நம்ம 10% தனியா கண்டெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. 10% ஒரு 0 அடிச்சு விட்டுறணும், அவ்வளவுதான். அப்ப 16,000 ரூபாய் 10%. சரிங்களா? அப்ப 1,60,000த்துல 16,000 ரூபாய் நஷ்டத்துல விற்கிறார். அப்ப கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 1,44,000 ரூபாய். ஆப்ஷன் பாம்பே தான் ஆன்சர். சரிங்களா? 1,35,000 வாங்குறாரு, 25,000 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப அவர் மொத்தமா அந்த பொருளுக்கு செலவு பண்ண தொகை எவ்வளவு? 1,60,000. 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. 10% நஷ்டம்னா எவ்வளவு? 1,60,000த்துல 10%ன்றது 16,000. சரிங்களா? 10%ன்றது எவ்வளவு? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிருச்சு. அப்ப 1,600 × 10 16,000. 10% போட்டுலாம் பார்க்க கூடாது, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடணும். சரிங்களா? அப்ப வந்து 16,000 கழிச்சோம்னா 1,44,000 ரூபாய்க்கு அந்த அவர் வந்து விட்டிருக்காரு. விற்ற விலை 1,44,000. அடுத்த சம் பாருங்க. 12 பொருட்களின் வாங்கிய விலையானது 8 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமமாகும் எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 12 பொருட்களின் வாங்கிய விலை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? வாங்கிய விலையானது 8 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை வந்து 100 ரூபாய் நானா எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு அசம்ஷன்ல நான் எடுத்துக்கிறேன். ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அதாவது வாங்கிய விலைக்கு மட்டும். அப்ப 12 பொருட்களுடைய வாங்கிய விலை என்னவா இருக்கும்? 12 பொருட்களின் வாங்கிய விலை என்னவா இருக்கும்? 12 × 100 வருமா? அப்ப எவ்வளவு வரும்? 1,200 ரூபாய். இப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 12 பொருட்களை 1,200 ரூபாய் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த 1,200ன்றது 8 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு சமம். என்ன சொல்லியிருக்காங்க? 12 பொருட்களின் வாங்கிய விலையானது எதுக்கு சமம்? 8 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 8 பொருட்களை எவ்வளவு வித்திருப்பாங்க? 1,200 ரூபாய்க்கு வித்திருப்பாங்களா? அப்ப இதுவும் 1,200 தான், இதுவும் 1,200 தான். சரிங்களா? அப்ப 8 பொருட்களை 1,200 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. அப்ப ஒரு பொருளை எவ்வளவு வித்தாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஒரு பொருளின் விற்ற விலை. அப்ப 8 பொருள் 1,200 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னா ஒரு பொருள் எவ்வளவு வித்திருப்பாங்க? 1,200 ÷ 8 போட்டா கிடைச்சிருமா? எவ்வளவு வருது? 4 பாட்டில் அடிப்போம். 2 நாங்க 8, 3 நாங்க 12, மீதி 2 ஜீரோ. அப்ப 150 ரூபாய். அப்ப ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருளை 150 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல லாபம் எவ்வளவு? லாபம்னா விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலையா? அப்ப எவ்வளவு வருது? 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எவ்வளவுக்கு? 100 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய் லாபம். சரிங்களா? இப்ப லாப சதவீதம் அப்படின்றது நமக்கு தெரியணும். லாப சதவீதத்துக்கு ஃபார்முலா என்ன? விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை. எவ்வளவு? 50 ரூபாய்.
டிவைடட் பை வாங்கிய விலையா, வாங்கிய விலை எவ்வளவு, வாங்கிய விலை வந்து 100 ரூபா இன்ட்டு 100. சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 150 50, 250 100, 100 பை 2 50%. அப்ப 50% என்னது, லாப சதவீதம். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னு நம்ம அசம்ஷனா எடுக்கிறோம். அப்ப 12 பொருள் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 1200 ரூபாய்க்கு. இங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12 பொருட்களின் வாங்கிய விலை 8 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் 1200 ரூபா தான், அதுவும் 1200 ரூபா தான். 8 பொருள் 1200 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா ஒரு பொருள் எவ்வளவு, சாரி 8 பொருளே 1200 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா அப்ப ஒரு பொருள் எவ்வளவு வித்திருப்பாங்க, 1200 டிவைடட் பை 8 150 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. அப்ப 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா லாபம் எவ்வளவு, 50 ரூபா. அப்ப 50 ரூபா லாபம்னா பர்சன்டேஜ் எவ்வளவு, 50%. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு குடையின் குறித்த விலை 80 ரூபாய், அது 68க்கு விற்கப்பட்டால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப எவ்வளவுக்கு வந்து குறித்த விலை அப்படின்றது வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 80 ரூபா. சரிங்களா? அதை விக்கிறதுக்கு எவ்வளவுக்கு விக்கிறாங்க, 68 ரூபாய்க்கு விக்கிறாங்க. சரிங்களா? 80 ரூபாய்க்கு பிரைஸ் டாக் இருக்கு. சரிங்களா? அப்ப குறித்த விலை வந்து 80 ரூபா, விற்ற விலை எவ்வளவு, 68 ரூபா. அப்ப எவ்வளவு கம்மி பண்ணிருக்காங்க, 12 ரூபா கம்மி பண்ணிருக்காங்க. சரிங்களா? அப்ப தள்ளுபடி தான். இந்த 12 ரூபான்றது என்னது, தள்ளுபடி. குறித்த விலையிலிருந்து விற்ற விலையை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடியது டிஸ்கவுண்ட், அதாவது தள்ளுபடி. இப்ப தள்ளுபடி 12 ரூபா. ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தள்ளுபடி சதவீதம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப தள்ளுபடியோட இது மேல போட்டுக்கணும். சரிங்களா? குறித்த விலை எவ்வளவு, 80 ரூபா. அப்ப இங்க குறித்த விலையை போட்டுக்கணும். 80 ரூபாய்க்கு அவங்க 12 ரூபா தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னா அப்ப அது 100க்கு எவ்வளவு அப்படின்னு பாக்குறது தான் தள்ளுபடி சதவீதம். 80 ரூபா குறிச்சிருக்காங்க, அதுல 12 ரூபா தள்ளுபடி பண்ணிருக்காங்கன்னா 100க்கு அது எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 8, இங்க 3 12, இங்க 2, இங்க 5 ஆயிருமா? அப்ப 3 15% தள்ளுபடி பண்ணிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். 80 ரூபாய்க்கு பிரைஸ் டாக் இருக்கு, 68 ரூபாய்க்கு விற்கிறாங்க, தள்ளுபடி எவ்வளவு, 12 ரூபா. அப்ப 80 ரூபாய்க்கு 12 ரூபா தள்ளுபடினா 100க்கு எவ்வளவு அப்படின்றதான் பர்சன்டேஜ் கேட்டுக்கிறனால அப்ப 15%. சரிங்களா? லாப சதவீதம் தள்ளுபடி சதவீதம் கேட்டாங்கன்னா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளர்களுக்கு 25% தள்ளுபடி தந்தும் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளின் உண்மை விலை 1200 எனில் அப்பொருளுக்கு கடைக்காரர் குறித்த விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி அவங்க லாபம்னு கொடுத்துட்டாங்க, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, குறித்த விலை கேட்டிருக்காங்களா? இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை, சரிங்களா, 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. அடக்க விலைனா என்னது, வாங்கிய விலை. சரிங்களா? அப்ப இதுதான் இது ஃபார்முலா. குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு வாங்கிய விலை. சரிங்களா? இப்ப இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்னா குறித்த விலை கிடைச்சிரும். 100 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். லாபம் எவ்வளவு, லாபம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 20% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க 20. அப்ப 100 மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு, 25 இன்ட்டு வாங்கிய விலை என்ன கொடுத்திருக்காங்க, 1200 ரூபா. அவர் அது உண்மை விலைன்றது அடக்க விலைன்றது வாங்கிய விலை எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? எவ்வளவு, 1200. இப்ப 100 பிளஸ் 20 எவ்வளவு வரும், 120. அடுத்து 100 மைனஸ் 25 எவ்வளவு வரும், 75 இன்ட்டு 1200. சரிங்களா? 120 டிவைடட் பை 75 இன்ட்டு 1200. இப்ப இதை அடிச்சு போடலாம். 3 25 75. சரிங்களா?
இங்க நான் 25 100 மீதி 20 இருக்கு. அப்ப 200 ஆயிரும். 8 25 200. சரிங்களா? அடுத்து பாருங்க, 1 3 3 4 3 12 மீதி 0. 40 × 48. அப்ப எவ்வளவு வரும்? 40 × 48. 2 0 நன்னாங்க 16. 1920 அப்படின்றதுதான் குறித்த விலை. சரிங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கடைக்காரர் தனது வாடிக்கையாளருக்கு 25% அவர் தள்ளுபடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவர் 20% லாபம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மை விலையும் கொடுத்து குறித்த விலை கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இதுதான். குறித்த விலை ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் டிவைடட் பை 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு வாங்கிய விலை அப்படின்றதுதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். 1920. ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது தொடர் தள்ளுபடிகள் முறையே 15%, 10%, 5% அளிக்கப்பட்ட பின் 8721க்கு விற்பனை செய்யப்படுகிறது எனில் அப்பொருளின் குறித்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்றாங்க, ஒரு குளிர்சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜ் எவ்வளவு தள்ளுபடி கொடுக்குறாங்க? தொடர்ச்சியா தள்ளுபடி கொடுக்குறாங்க. 15% தள்ளுபடி, அதுக்கு அடுத்தது 10%, 5% அப்படின்னு சொல்லி 3 தள்ளுபடி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப விற்பனை சதவீதம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். விற்பனை சதவீதம்னா ஒண்ணும் கிடையாது, மொத்தமா 100ன்றதுதான் அந்த பொருளோட மதிப்பா. அப்ப 100ல 15% தள்ளுபடி. அப்ப 100ல 15% தள்ளுபடினா எவ்வளவு வரும்? 85%. இங்க 100ல 10 போச்சுன்னா 90%. இங்க 95%. சரிங்களா? இப்ப இது வந்து விற்பனை சதவீதம். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, விற்பனை செய்யப்படுகிறது எவ்வளவுக்கு? 8721. அப்ப விற்ற விலை எவ்வளவு? 8721. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன தெரியணும், விற்ற விலை ஈக்குவல் டு இந்த 8761 ரூபா விற்ற விலை ஈக்குவல் டு இந்த தொடர் தள்ளுபடி எவ்வளவு வருது? 85%. எப்படி எழுதிக்கலாம்? 85/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 95/100 இன்ட்டு இங்க என்ன வரும் அப்படின்னா குறித்த விலைக்கு தான் தள்ளுபடி பண்ணுவாங்க எப்பயுமே. சரிங்களா? இப்ப பிரைஸ் டேக்ல ஒரு விலை இருக்கு, அந்த விலைக்கு தொடர்ச்சியா 3 தள்ளுபடி கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ரேட்டோ அது விற்ற விலை நமக்கு கிடைச்சிருமா? இவ்வளவுதான் குறித்த விலை. அதுக்கு தொடர்ச்சியா 3 தள்ளுபடி கொடுக்குறாங்க. இந்த 3 தள்ளுபடியும் நம்ம வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது விற்ற விலை. இவ்வளவுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இங்க விற்ற விலை என்னது? 8721 ஈக்குவல் டு 85/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 95/100 இன்ட்டு குறித்த விலையா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? குறித்த விலை தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், குறித்த விலை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கணும். குறித்த விலையை இந்த சைடு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? இது பூராமே என்ன ஆகும், இந்த சைடு வருமா? அப்ப 8721 அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு இந்த 3% தள்ளுபடியுமே என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது தலைகீழா மாறிடும். அப்ப 100/85 100/90 100/95 இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடிச்சு கொடுக்கலாமா? 5வது பாட்டில் அடிச்சோம்னா 4 5 5 மீதி 3 7 5 35. சரிங்களா? இங்க 20, இங்க 20, இங்க என்ன வரும்? 4 5 5 8 5 40. இங்க அதேதான் 20, இங்க 19, 4 5 5 மீதி 4 9 5 45. சரிங்களா? நான் தனியா எழுதிக்கிறேன். இங்கிட்ட 8721 இன்ட்டு 20/17 இன்ட்டு 20/18 இன்ட்டு 20/19. சரிங்களா? இப்ப இதை என்ன பண்ணணும், அடிச்சு கொடுக்கணுமா? இப்ப இதை என்ன வாய்ப்பாட்டால் அடிக்கலாம்? 2வது வாய்ப்பாட்டால் அடிக்கலாம். 32 18 12 20. சரிங்களா? இப்ப 9வது வாய்ப்பாட்டால இது அடிபடுமா அப்படின்னு பார்க்கணும்.
9 81 மீதி என்ன வரும் 6. அப்ப 5 45 6 54 7 63. அப்ப 6 54. 54 போக 8 இருக்கு. அப்போ 9 81. 9 அடிபட்டுருச்சு. அடுத்து 17 அடிபடுமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 5 17 எவ்வளவு வரும்? 50 5 35. சரிங்களா? அப்ப 50 85 வந்துருமா? 17 85. மீதி எவ்வளவு இருக்கு? 11 இருக்கு. அப்ப 119. 119ன்றது 17 வகுப்படுமா? எத்தனை வகுப்படும்? 7 வாட்டி வரும்னா 70 7 49. அப்ப 119. சரிங்களா? 57. அப்ப 17 அடிபட்டுச்சுன்னா 57 வந்துடும். அடுத்து 19 வகுப்படுமா அப்படின்னு பார்க்கணும். 19 19 19 57. சரிங்களா? இப்ப இதை பூரா மல்டிபிள் பண்ணணும். 3 × 20 × 10 × 20. 3 2 6. சரிங்களா? அப்ப 60. 60 × 10 600. 600 × 20 எவ்வளவு வரும்? 6 2 12 3 0. 12000 வந்துருச்சா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? குளிர்சாதன பெட்டி 15%, 10%, 5% தொடர்ச்சியா தள்ளுபடி கொடுக்குறாங்க. விற்பனை சதவீதம் அப்ப எவ்வளவு? 100ல இருந்து கழிச்சோம்னா 85, இங்க 90, இங்க 95. சரிங்களா? விற்ற விலை எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8721 ரூபாய்க்கு வித்திருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும். விற்ற விலை ஈக்குவல் டு தொடர்ச்சியா தள்ளுபடி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தள்ளுபடியை பூரா பர்சன்டேஜ்ல எடுத்து எழுதிட்டு இன்ட்டு குறித்த விலை. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. கேட்டிருக்கிறது குறித்த விலை கேட்டிருக்காங்க. அப்ப குறித்த விலைனா என்னது? குறித்த விலை மட்டும் கிட்ட வச்சுட்டு மீதி இந்த சைடு கொண்டு வரும்போது இது பூராமே தலைகீழ வந்துடும். அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 12000. 12000ன்றதான் குறித்த விலை. ஈஸியா தான் இருக்கும். பிராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்து வாங்க. ஒரு புத்தகத்தின் மீது அதன் விலை 450 என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு புத்தக கண்காட்சியில் கடைக்காரர் அப்புத்தகத்தின் மீது 20% தள்ளுபடி கொடுக்கின்றார். அப்புத்தகத்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னதுன்னா ஒரு 450 ரூபாய் புத்தகத்தோட விலை. சரிங்களா? அதுல அதாவது குறித்த விலை தான். புத்தகத்தின் மீது அதன் விலை 450 என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விலை எவ்வளவு? 450 ரூபாய். அடுத்து என்ன சொல்றாங்க? 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தள்ளுபடி எவ்வளவு? 20%. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே சொல்லிடணும். 10% 45 ரூபா. அப்ப 20% எவ்வளவு வரும்? 90 ரூபா. அப்ப 450 ரூபால இருந்து 90 ரூபா கழிச்சுட்டு அதை விற்கிறாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 360 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப விற்பனை விலை எவ்வளவு? 360. 10%ன்றது ஒரு 0 எடுத்துட்டோம்னா 45 ரூபா. அப்ப அதை 20%னா 2 மடங்கு 90 ரூபா. சரிங்களா? கழிச்சிட்டோம்னா 360 ரூபா. அடுத்து பாருங்க. அடுத்த சம். சேகர் ஒரு கணினியை 38,000த்திற்கும் அதற்குரிய அச்சு இயந்திரத்தை 8,000த்திற்கும் வாங்கினார். சரிங்களா? இப்பொருட்களுக்குரிய விற்பனை வரி 7% எனில் அவர் இவ்விரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா அவர் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காருன்றதான் கேள்வி. இப்ப 38,000 ரூபாய். சரிங்களா? கணினியோட விலை எவ்வளவு? 38,000 ரூபாய். அடுத்து அச்சு இயந்திரம் எவ்வளவு? 8,000 ரூபாய். அச்சு இயந்திரம் 8,000 ரூபாய். இப்ப ரெண்டையும் சேர்த்தனம்னா எவ்வளவு வரும்? 46,000 ரூபாய் வருமா? பொருளோட விலை 46,000 ரூபாய். இப்பொருட்களுக்குரிய விற்பனை வரி எவ்வளவு? 7%. இந்த ரெண்டு பொருட்களுக்கும் சேர்த்து 7%. அப்ப 46,000 ரூபாய்க்கு 7% எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். 460 × 7. 6 42க்கு 2 மீதி 4. முகையில 24 28. 28 நாளும் 32. அப்ப 3,220 ரூபா அப்படின்றது எவ்வளவு? விற்பனை வரி. விற்பனை வரி தான் 3,220 ரூபா. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா? 46,000 பிளஸ் 3,220 ரூபா கூட்டினோம்னா எவ்வளவு வரும்? 49,220 ரூபா வருமா? எங்க இருக்கு ஆப்ஷன்? பாம்பே. இதுதான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? 38,000 ரூபாய் கணினியோட ரேட்டு, அச்சு இயந்திரத்தோட ரேட்டு 8,000 ரூபாய். ரெண்டையும் கூட்டினோம்னா 46,000 ரூபாய். அதுக்கு 7% விற்பனை வரி போடுறாங்க. 7%ன்றது எவ்வளவு வருது? 3,220 ரூபா வருது. எல்லாத்தையும் கூட்டினோம்னா 49,220 ரூபா அப்படின்றத அவர் மொத்தமா 49,220 ரூபா கொடுத்து அந்த பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க.
துணிக்கடைக்காரர் ஒருவர் 720க்கு ஒரு சட்டையை விற்கும் போது 25% நட்டம் ஏற்படுகிறது. அவருக்கு 25% லாபம் ஏற்பட வேண்டுமெனில் சட்டையை என்ன விலைக்கு விற்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? துணிக்கடைக்காரர் ஒருவர் 720க்கு ஒரு சட்டையை விற்கும் போது 25% நட்டம் ஏற்படுகிறது. சரிங்களா? அவர் வாங்கிய விலை எப்பயுமே என்னது? 100%. அப்ப இவருக்கு நஷ்டம் எவ்வளவு ஏற்படுது? 25% நஷ்டம். அப்ப 75%க்கு அவர் வித்திருக்காரு. சரிங்களா? வாங்கினது 100%. 25% அவருக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அப்ப அவருக்கு எவ்வளவு வித்திருக்காரு? 75%க்கு வித்திருக்காரு. அப்ப 75%ன்றது 720 ரூபாயா? 720 ரூபாய்க்கு வித்திருக்காரு. 720 ரூபானா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அவருக்கு 25% லாபம் ஏற்பட வேண்டுமெனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25% லாபம் வரணும்னா என்ன பண்ணணும்? அவர் வாங்கின விலை 100%. அப்ப 25% லாபம்னா 125% அவருக்கு கிடைக்கணுமா? அப்ப 125% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான். அதாவது அவர் வாங்கின விலை 100%. அவர் வந்து என்ன பண்றாரு? 25% நட்டத்துக்கு வித்தாருன்னா 720 ரூபாய்க்கு விற்பாரு. அப்ப 25% நஷ்டம்னா எவ்வளவு? 75%க்கு வித்திருப்பாரு. 75%ன்றது 720 ரூபானா 125% லாபம்னா 100 + 25 125% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 325 75 525 125. சரிங்களா? 1 3 3 அப்ப 2 3 6 மீதி 1 4 3 12 240 × 5 ஐநாங்க 20க்கு 0 மீதி 2 2 5 10 12 1200 ரூபா. அவர் வந்து 1200 ரூபாய்க்கு வித்தாருன்னா 25% அவருக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து லாபம் நட்டம் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுல வந்து தள்ளுபடியும் சேர்த்து நம்ம வந்து சம்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய சம்ஸ் தான். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபார்முலாவே இல்லைனாலும் இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடிய பொருட்கள் எவ்வளோ லாபத்துக்கு விற்கிறோம் எவ்வளோ வந்து நஷ்டமாகுது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான். சரிங்களா? அதனால நீங்க வந்து ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஃபார்முலா தெரியல அப்படின்னாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பிராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். நன்றி, வணக்கம்.